ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நீ உன்னோட அப்டமனை டைப் பண்ணாமல் விட்டுட்ட, அதனால தான் உனக்கு ஸ்டில் இனிமேல் பெல்லி ஃபேட் இருக்குது. அண்ட் ஆல்சோ உனக்கு C-செக்ஷன் ஆகிருக்கு, அதனால தான் உனக்கு பெல்லி ஃபேட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. டெஃபினெட்லி நாட். உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் நீங்கள் அப்டமனை டைப் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. உங்களோட பெல்லி ஃபேட் பர்ன் ஆகாது, டயஸ்டிஸ்டெக்டி ஹீல் ஆகாது. உங்களோட லூஸ் அப்டமினல் மசில்ஸுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் உங்கள் போஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி C-செக்ஷன் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை, வெஜினல் டெலிவரி ஆனவங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் பெல்லி ஃபேட் இருக்கும். அதோட மெயின் ரீசன் C-செக்ஷனோ வெஜினல் டெலிவரியோ கிடையாது. லேக் ஆஃப் ப்ராப்பர் ரெக்கவரி ஆஃப்டர் டெலிவரி அண்ட் புவர் போஸ்டர், வீக் கோர் மசில், வீக் பெல்விக் ஃப்ளோ அண்ட் டயஸ்டிஸ்டெக்டி, அதாவது அப்டமன் செப்பரேஷன். நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த 4 கோர் எக்ஸசைஸை உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீக் கோர் மசில் இருந்தாலும், வீக் பெல்விக் ஃப்ளோ இருந்தாலும், டயஸ்டிஸ்டெக்டி இருந்தாலும் தாராளமாக இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் அவுட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் டுகெதர் நீ டெக் பண்ணிக்கோங்க. உங்கள் நீ ஹிப் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கோரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் யுவர் பேக் ஃப்ளாட். ஃபர்ஸ்ட் ரைட் லெக் ஹீல் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஹீல் ஸ்லைட், ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க அண்ட் ரிவர்ஸ் நீ டெக். இப்போ லெஃப்ட் லெக் ஹீல் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹீல் ஸ்லைட், லெக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ரிவர்ஸ் நீ டெக். ஹீல் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லெக் ஸ்ட்ரெச் பண்ணி ரிவர்ஸ் நீ டெக் பண்ணும்போது எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல், ரிவர்ஸ் நீ டெக், எக்ஸ்ஹேல். இந்த மாதிரி ஈச் சைட் 8 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். Come on. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8. Relax. Now second workout, leg இப்படி fold பண்ணிக்கோங்க. பெல்விக்கு ரைஸ் பண்ணுங்கள். பெல்விக் ரைஸ் பண்ணும்போது உங்கள் க்ளூட்ஸையும் கோரையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீஸை நல்லா வைடாக ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் தென் ஸ்லோவாக உங்கள் பெல்விக் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். பெல்விக் ரைஸ் பண்ணும்போது எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள், கோர் அண்ட் க்ளூட்ஸை டைட் பண்ணுங்கள். உங்கள் க்ளூட் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி 8 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். Come on. 1 2 3 4 5 6 7 8. Relax. Now third workout, seated form. Leg இப்படி fold பண்ணிக்கோங்க. வெயிட்ஸோட பண்ணலாம், இல்லை வெயிட்ஸ் இல்லாமல் கூட பண்ணலாம். ஓவர் ஹெட் ரைஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் நீ டெக் பண்ணும்போது டோ ரீச். ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் சைட் டோ ரீச் பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் சைட் டோ. நீ டெக் பண்ணும்போது எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள், கோரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹீல் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈச் சைட் 8 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். Come on. 1 2 3 4 5 6 7 8. Relax. Now last workout, 4 leg position வந்துக்கோங்க. knees raise பண்ணுங்க, alternate back toe tap, உங்கள் knee ஸ்லோவாக ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி 8 counts 3 sets கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீஸ் ரைஸ் பண்ணும்போது எக்ஸ்ஹேல், உங்கள் நீ ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணும்போது இன்ஹேல். கம் ஆன், ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி ப்ராப்பராக உங்கள் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுமா? வித் ஆர் கைடன்ஸ் இப்போயே கோருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட கிளாஸ் டீச்சர்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஆக்டிவ், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. இட் டிசர்வ்ஸ் இட்.